28/6/2024 நிர்மல் 386 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். சரிங்களா? பாருங்கள், நேற்று 27/6/2024 காரூணியா 528க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் பார்க்கலாமா? 07 ஆல் போர்டு கொடுத்தோம். ஸ்ட்ராங்காக 07ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இல்லைன்னா சப்போர்ட்டுக்கு இந்த 8 உள்ளே வரலாம், இது வரலான்னா அது வரலான்னு சொல்லியிருந்தோம். இதுக்குண்டான பவர் 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3. கண்டிப்பாக இதுக்குள்ளார கண்டிப்பாக ஆல் போர்டு வரும். 0 வச்சிங்கன்னா 5 வைக்கணும், 7 வச்சிங்கன்னா 2 வைக்கணும். நம்ம எப்போவுமே சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அந்த பவர் நம்பர் நான் கீழே கொடுத்துட்டேனாலே, நீங்கள் ஆல் போர்டு 0 வைக்கிறீங்களா அதுக்கு 5 வைக்கணும், 7 வைக்கிறீங்களா 2 வைக்கணும். சரிங்களா? 8 வச்சா 3 வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு மிஸ்ஸிங் இல்லாமல் மிஸ் ஆகாமல் வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? பார்த்து அளவாக போட்டு அளவாக விளையாடுங்க. சரிங்களா? எப்போதுமே நான் கொடுக்குறதுல பவர் நம்பர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம இதுதான் வரும்னு சொல்லி மேலே கொடுப்போம். ஆனால் 2 8 அடித்தான், திருப்பியும் ஒரு 8 வருமானு டவுட்டில் தான் சப்போர்ட்டுக்கு இதை கொடுத்தோம். ஆனால் அந்த 8 உள்ளே வந்துருச்சு, இந்த 2 உள்ளே வந்துருச்சு, இது 2ம் வரல. அதுக்காக தான் நம்ம கீழே இந்த கொடுத்துட்றோம். இதுக்குண்டான பவர் நம்பரை கொடுக்கணும். சப்போஸ் அது வரலன்னா இது வந்துடும் அப்படின்னு. 28ங்கிறது 82ங்கிறது மாதிரி நம்பர் வந்துருச்சு. இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சிருக்குது, 8 2 4ன்னு வந்துருச்சா? அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆல் போர்டு 1 இதில் வரலன்னா பவரில் வரணும். இது 8 வந்துருச்சு, இந்த 2 வந்துருச்சு, மேலே கொடுத்தது வரல. அதுக்காக தான் வைக்கும்போது இந்த மாதிரி வைங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 8 நம்ம 2 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், 2 ஆனது பி போர்டில் வந்துருக்குது. சரிங்களா? பி போர்டில் 4 கொடுத்துருக்கோம், 4 ஆனது சி போர்டில் வந்துருக்கு. 8 வெளியில் கொடுத்து எங்கேனாலும் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன், அது ஏ போர்டு போயிருக்கு. பார்த்தீங்களா? நம்மளுக்கு இந்த 3 நம்பருமே இப்படி போயிருக்குது. சரிங்களா? பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டில் நான் எந்த செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 48ன்னு போட்டால் 84ம் கண்டிப்பாக போடணும். ஆல் போர்டுக்கு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னாச்சு, 84 ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. 84ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? மற்றபடி 2 8லாம் நம்ம கொடுக்கல, அதுவும் வச்சுருக்கலாம். 8 ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். இந்த 7 5ங்கிற மாதிரி நம்பர் கணிப்பில் வந்ததுனால அப்படி மிஸ் ஆகி போயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி இது நம்பர் பாக்ஸுன்னு தான் நம்ம நேற்று சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படி போட்டிருந்தீங்கன்னா பாருங்கள், பாக்ஸில் இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கும், பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும். ஏன்னா சி போர்டு நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சுனாலே பி போர்டு ஒரு நம்பர் உள்ளே வந்துடும். 42 அழகாக 24ன்னு சொல்லி பிசியில் இது பாஸ் ஆகிருக்கும், நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் பாருங்கள், இந்த 4 6 8ன்னுலாம் கொடுத்துருக்குறோம். நம்ம இது ஊடையில் ஒரு 2 வச்சுருந்தோன்னா பாக்ஸுக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். 2ம் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஃபுல்லாக செட்டிங் வரல, பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனாலும் ஒரு நல்ல வின்னிங் நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா? அடுத்து 28/6/2024 நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெல்லைக்கான ஆனில் போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி 8610575149ங்கிற நம்பர் புக்கிங் போட விருப்பம் இருக்கா உங்களுக்கு, டிக்கெட் போடணுமா, இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். 8605751449. சரிங்களா? டியர் 3 ஷோவை நம்ம எடுக்கிறோம். 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? 3 ஷோ நம்மக்கிட்ட போடலாம். கேரளா 3 மணி அதுவும் நம்ம எடுக்கிறோம், அதுக்கும் போடலாம் நீங்கள். சரிங்களா? கெஸ்ஸிங்கு வீடியோவில் பாருங்கள். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி யாரும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அது கெஸ்ஸிங் உள்ள போயிடலாமா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 5-0. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 8, திரும்பவும் 8 வருது, பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு 5க்கு 0 பவர், 0க்கு 5 பவர். சரிங்களா? இந்த 8க்கு 3 பவர். 8க்கு மட்டும்தான் நான் பவர் கொடுக்கணும். ஆனால் நான் 3ஆம் நம்பரே எடுக்கலை உள்ளார இன்னைக்கு. சரிங்களா? அப்படி 3ன்னு வந்தால் டபுள்ஸில் வரலாம். ஏன்னா அது ஒரு இது இருக்குது, டபுள்ஸில் வந்தால் வரணும். 2 3ஆக தான் வரணும், சிங்கிள் 3 வர்றது கஷ்டம்தான். வந்தால் டபுள்ஸில் வரலாம், பார்க்கலாம். சரிங்களா? 5 0 8. சரிங்களா? 5க்கு 0 பவர், 0க்கு 5 பவர். இதுதான் நாளைக்கு வரணும் நம்ம பிரகாரம். இல்லைன்னா 8 திரும்ப வரலாம், இல்லை இந்த 3 டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். சரிங்களா? ஏ போர்டில் 6 2, பி போர்டில் 8 3, சி போர்டில் 5 0. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு வெளியில் 7 கொடுத்துருக்குறேன். போர்டு சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் சி போர்டில் தான் அடிக்கணும். அப்படி வரனா இருந்தால் 8 வேணால் சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இல்லைன்னா இந்த 7 சி போர்டுக்கு வரணும். சரிங்களா? மற்றபடி இதெல்லாம் கரெக்டாக தான் அடிக்கணும். ஒரு வேளை கேரளாவை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியாது, மாற்றி கொடுத்து தூக்கி தூக்கி அடிப்பாங்க. பாக்ஸாக இங்கே அடிக்க வேண்டிய நம்பர் அங்கே அடிப்பாங்க, அங்கே அடிக்க வேண்டிய நம்பர் இங்கே அடிப்பாங்க. அதனால் நம்ம பார்த்து தான் விளையாடணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கிறது அப்படியே வந்தாலும் வரலாம், இல்லை போர்டு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றி கூட வச்சு போடுங்க. சரிங்களா? அதுமாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 57, 42, 45, 50, 95, 65, 09, 89ன்னு ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். என்னுடைய கணிப்பில் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போட்டுருங்க. 57 போடுறீங்களா, 75ம் போடுங்க சேர்த்து. சரிங்க, 4 போர்டுக்கு போடுங்க. 42 போடுறீங்களா, நாளைக்கும் ஒரு 42 வர மாதிரி இருக்குது. சரிங்களா? 42 போடுறீங்களா, 24ம் சேர்த்து போடுங்க. 45 போடுறீங்களா, 54ம் போடுங்க. சரிங்களா? 50 போடுறீங்களா, 05ம் போடுங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கு கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு வின்னிங் வரும். நான் கொடுத்த மாதிரியும் அடிக்கலாம், சப்போஸ் மாற்றியும் அடிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் வந்து டபுள்ஸ்னு வந்து அந்த நம்பர்லாம் வரலாம். இதில் வந்துட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருக்க நினைக்காதீங்க. ஒன்றுக்கும் பவர் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். ஏன்னா ஒன்று டைரெக்டாக அடிக்கணும், இல்லை பவரில் அடிக்கணும். அதுக்காக தான் அந்த பவர் நம்பர் ரொம்ப முக்கியம் எப்போவுமே இந்த விளையாட்டில். சரிங்களா? 0ன்னு போடுறீங்களா, டபுள்ஸ் 5யும் போடுங்க. 6ன்னு போடுறீங்களா, 1ம் போடுங்க. 2ன்னு போடுறீங்களா, 7ம் போடுங்க. 4ன்னு போடுறீங்களா, 9ம் போடுங்க. 8 டபுள்ஸ் அடிப்பானாங்கிறது டவுட் தான். ஆனால் 3 டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8 அடிக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா 3க்கு பவர் வந்து 8 தான். சரிங்களா? ஆனால் 8 வருமாங்கிறது ஒரு டவுட்டு தான். அதனால் பார்த்துக்கோங்க, 8 வருமாங்கிறது ஒரு தான். சப்போஸ் 3 வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது 8ம் வரலாம். அதனால் பார்த்துக்கோங்க. கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் தான் நம்மளுக்கு. நாளைக்கு 8 ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் வருமா. 2வது நாளைக்கும் ஒரு 8 தூக்கி வைப்பானா, அதுவும் பி போர்டில் வைக்கலாமா, இல்லை சி போர்டில் வைக்கலாமா, 2 இடத்துல வர மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா 5 டபுள்ஸாக வர மாதிரி இருக்குது. 0 கூட டபுள்ஸாக வரலாம். நாளைக்கு பாருங்கள், கணிப்பில் 5 கொடுத்துருக்குறேன் நான். சரிங்களா? அது மாதிரி 6 டபுள்ஸாக வர மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா சிங்கிளாக வரலாம். சரிங்களா? பாருங்கள், நான் 2Dயில் கொடுத்துருக்குறேன். சிங்கிளாக வந்தால் எப்படி வரும்னு சொல்லிட்டு 65லாம் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பார்ப்போம் நாளைக்கு. இது பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எந்தாவது நான் கொடுத்த செட்டில் உங்களுக்கு ஏதாவது இது வரும் அது வரும்னு நினச்சிங்கன்னா அதை பாக்ஸாக போடுங்க. 8 செட்டையும் போட முடியாது. ஏதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணி, இல்லை 2 உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ 1, 2 செலெக்ஷன் பண்ணி அதை மட்டும் பாக்ஸாக போடுங்க. உங்களுக்கு வரும் கன்ஃபார்மாக வர்ற நம்பர் மட்டும் எடுத்து பாக்ஸாக போடுங்க. இல்லைனா விட்டுருங்க நண்பா. சரிங்களா? அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஆள் போடு எப்பவும் கொடுக்குறது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியம். ஆள் போட பொறுத்த வரைக்கும் இதை வச்சு தான் அதை எடுக்கணும். சரிங்களா? அதனால் எடுத்து கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். டிக்கெட் போடுறீங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்து, என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம்.